Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம ஒரு பெரிய கேக் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை ஈஸியா பண்ணிடலாம். அப்படி இந்த மாதிரி இல்லனா நம்ம தனித்தனியா பிட் போடுற மாதிரி வரும், ஓகேவா? அதனால இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ அரேஞ்ச் பண்ற மாதிரி இப்படி மடிச்சு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து இந்த சைடுல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பிட் போடுறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி சேக்கணும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி அசெம்பிள் ஆயிடணும். அது பிரிக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி இருக்கணும் இதோட செட்டப். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கேக் வைக்கிறதுக்காக. ஓகே, கேக் வைக்கிறதுக்காகவும் அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு ட்ரா மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதனால இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பிட் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? அது வந்து இப்போ நான் அசெம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் கீழே அந்த ட்ரா மாதிரி இருக்கிறதுல நம்ம நிறைய சாக்லேட்ஸ் வச்சுக்க போகிறோம். சாக்லேட்ஸ்லாம் வச்சு லைட்லாம் செட் பண்ண போகிறோம். ரொம்பவே கிராண்டாக பண்ண போகிறோம் இந்த கேக் பாக்ஸ், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ட்ரா மாதிரி அசெம்பிள் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் பண்ணுற கேக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து இது எல்லாத்துக்கும் வந்து ஒட்டி வச்சுக்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதுதான் செட்டப். ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறது மட்டும் தான் வேலை, ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சார்ட் பேப்பர் எல்லாத்தையும் ஒட்டிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா சார்ட் பேப்பரும் ஒட்டலை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ உள்ளே மட்டும் ஒட்டியிருக்கேன் இல்லையா? இப்போ கீழே இருக்குது பார்த்திங்களா, அதில் சென்டரில் இருக்கிற அந்த பீஸை மட்டும் விட்டுட்டு சைடில் இருக்கிற அந்த 4 பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரா பீசஸ் எல்லாத்துக்குமே வந்து பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன், சார்ட் பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சைட் பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். ஒரு சைடில் மட்டும் கீழே மட்டும் சைட் பீசஸை கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரா மாதிரி பண்ணோம்ல, அதுக்கும் வந்து நான் பேப்பர் ஒட்டிட்டு ஒரு சின்ன பிடி மாதிரி வச்சுருக்கேன், ஓகேவா? கோல்டன் ஷீட் ஒட்டிட்டு ஒரு கார்ட்போர்டில் பிடி மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த செட்டப் எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பர் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறது தான், கொஞ்சம் அழகுப்படுத்துறது தான் வேலை. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராவில் வந்து மேலே அந்த டேப் போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாவே இல்லை. இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டபிளாக இருக்கும். கார்ட்போர்டில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக டேப் போட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ட்ராவையும் அந்த மேலே இருக்கிறதையும் தனியாக வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி 3D ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஃப்ளவர் மட்டும்தான். ஸோ இது கொஞ்சம் இருந்தனால நான் இது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டன் ஷீட் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஹார்ட் இன் ஷேப்லாம் கட் பண்ண போகிறோம். நான் அது வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உள் சைடு போயிட்டு அந்த கோல்டன் ஸ்டிக்கர்ஸ் வச்சு கவர் பண்ணலாம். இது பாருங்கள், இதுதான் கோல்டன் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு இருந்தால அதுதான். இந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டிக்கர் டைப் தான். வெளி சைடும் பார்க்குறதுக்கு கோல்டன் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் டெக்ஸ்சரோட ஏதோ ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ அதில் வந்து நான் 2ஆக மடிச்சுட்டு ஹார்ட் இன் ஷேப்ஸ் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஹார்ட் இன் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதோட அவுட்லுக் மட்டும் கட் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே இன்னொரு குட்டி ஹார்ட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 டிசைனில் வந்து மாற்றி நிறைய ஹார்ட் இன் ஷேப்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இல்லைனா ஹார்ட் இன் ஷேப்லேயே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, கடையில் வாங்கினது, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோம் ஷீட்ஸ் கூட நம்ம வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய கிஃப்ட் பாக்ஸ், கேக் பாக்ஸ் வந்து பண்ணி நம்ம வந்து பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ், அம்மா யாருக்கு வேணால் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இதை வந்து பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய வேலை மாதிரி தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால. நீ இதில் வந்து இந்த சார்ட் பேப்பர் ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க்கு. அதை மட்டும் பார்த்து பொறுமையாக நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் நம்ம வந்து கடகடன்னு பண்ணிடலாம். ஸோ சார்ட் பேப்பர் ஒட்டும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒட்டிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டிக்கரை வந்து எல்லா இடத்துக்கும் ஒட்டிட்டேன், அந்த ஹார்ட் இன் ஷேப் ஸ்டிக்கரை. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கூட ஒட்டிக்கலாம், ஓகேவா? ஃபோட்டோஸ் இருந்துச்சு, யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களும் நீங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அது மாதிரி ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒட்டி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெளி சைட்லேயும் கொஞ்சம் ஹார்ட் இன் ஷேப்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். அந்த ஃப்ளவர் மாதிரி ஒட்டணும் இல்லையா ஸ்டிக்கர்ஸ், அதை கொஞ்சம் மட்டும் ஒட்டிட்டு உள் சைடில் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து உள் சைடு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸும் வெளி சைடு ஸ்டிக்கர்ஸும் ஒட்டிட்டோம். சைட்லேயும் ஒட்டியிருக்கேன், அந்த பாக்ஸோட சைட்லேயும் கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ரா மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அந்த ட்ராலையும் வந்து ஃப்ரண்ட் சைடில் சும்மா 2 ஹார்ட் இன் ஷேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர்ஸ் எழுதணும். அதனால வந்து நான் அதே ஸ்டிக்கர் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுகிறேன். நான் வந்து பென்சில் எழுதுகிறேன், அது உங்களுக்கு அவ்வளோ தெரியவே இல்லை அந்த ஷீட்டுக்கு மேலே. ஸோ நான் அதை எழுதி கட் பண்ணிவிட்டு அந்த லெட்டர்ஸை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதி அந்த லெட்டர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் எங்கே ஒட்ட போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளி சைடில், இந்த பாக்ஸோட வெளி சைடில் இந்த ரைட் சைடில் ஒட்ட போகிறேன். ஓகே, சாரி, லெஃப்ட் சைடில் ஒட்ட போகிறேன். ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஈஸியாக ஒட்டிக்கிறேன். கேபிட்டல் லெட்டரில் தான் என்னால் வந்து இந்த ஸ்டிக்கர் பேப்பரில் எழுதி கட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னாக வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதுறதா இருந்தால் கூட எழுதி வச்சுக்கலாம். பட் ஸ்டிக்கரை பொறுத்து இருக்குது. என்னோடய ஸ்டிக்கர் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கனால என்னால் எழுதி வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரியே எழுதி கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஓகே, பார்த்திங்கன்னா மேலே ஹாப்பி, கீழே பர்த், அப்புறம் டே, அது மாதிரி ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்போ லைட் செட் பண்ணிடலாம். அந்த ட்ரா பீசஸ் எடுத்துகிட்டு நான் லைட் செட் பண்ணணும்னு சொன்னால அது செட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த லைட் தான், இது வந்து ரைஸ் லைட்டு. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதை தான் நம்ம வந்து இதில் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பாக்ஸுக்கு முக்கியமே லைட் செட்டப் தான். லைட் செட்டப் பண்ணோன்னா இன்னுமே பக்காவாக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த கோல்டன் கலர் ஃபினிஷிங்கில் நம்ம ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கருக்கும் அந்த லைட் கோல்டன் கலரில் இருக்கும். அது ஃபுல்லாக பாக்ஸில் கவர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். லைட்டை வந்து அப்படியே நேராக ஒட்டாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வளைஞ்சு ஒட்டுங்க. வளைஞ்சு ஒட்டினா தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த லைட் நம்ம ஆன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் வளைச்சி கடைசி எண்டு வரைக்கும், ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் ஒட்டிட்டு டேப் போட்டு ஒட்டிட்டு இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே பக்காவாக இருந்துச்சு. ஃபுல்லாக இதை வந்து நான் அப்படியே பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, நம்ம ஃபுல்லாக பிரித்து பார்க்குறத விட அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அப்போ வந்து லைட் செட்டப் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அது வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையுமே அப்படி தான், சின்ன இடத்துல லைட் செட்டப் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸ் அசம்பிள் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கீழே இந்த ட்ரா பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து லைட் செட் பண்ண போகிறோம். அதாவது அந்த அந்த சாக்லேட்ஸ் போடுவோம்ல, அங்கே மட்டும் லைட் செட் பண்ண போகிறோம். கீழே அந்த ட்ரா பாக்ஸஸில் அதோட சைடில் மட்டும் நான் இந்த மாதிரி வளைச்சி ஒட்டிக்கிறேன். ஜிக்ஸாக்காக வந்து ஒட்டிக்கோங்க. இதுலேயுமே அப்படி தான், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் இப்போ அந்த மாதிரி சுற்றி ஒட்டிட்டு கொஞ்சம் லைட்ஸ் மட்டும் ஒட்டாமல் வச்சுக்கோங்க. அது வந்து தேவைப்படும், நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சைடில் ஃபுல்லாக ஒட்டிட்டேன், கொஞ்சம் லைட்ஸ் மட்டும் ஒட்டலை. அது எதுக்குன்னா, நம்ம சாக்லேட்ஸ் இதில் வைக்க போகிறோன்னு சொன்னால அந்த சாக்லேட்ஸை வச்சுட்டு சாக்லேட்டுக்கு மேலே வந்து இந்த லைட் செட்டப்பை நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுக்காகவே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த சாக்லேட்ஸ்க்கு மேலே நான் வந்து லைட்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டை செட் பண்ணிடலாம். செட் பண்ணுறதுனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மேலே அந்த சாக்லேட்டுக்கு மேலே மிச்சம் போட்டு வச்சுருக்க லைட்டை மட்டும் லைட்டாக அப்படி ஜிக்ஸாக்காக போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஆன் பண்ணியாச்சு. அந்த லைட் செட்டப்போடு அந்த சாக்லேட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாக்லேட்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. செட்டப் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ராவை அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ட்ராவில் கீழே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சேன் பார்த்தீங்களா, அது வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். எனக்கு லாஸ்ட்டாக தான் ஞாபகம் வருது, வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அது இப்படியே இருந்தாலும் ஓகே தானே, கீழே அந்த கார்ட்போர்டு இருந்தனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சு காமிக்கிறதுக்காகவே ஒரு கேக் வாங்கிட்டு சொன்னாப்பா. அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய கேக் கிடையாது, ரொம்ப சின்ன கேக் தான். ஸோ வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ சும்மா இதில் வச்சு காமிக்கிறதுக்கு தானே, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி குட்டி கேக் தான் வாங்கிட்டு வந்து வச்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 kg கேக் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். நல்லா பெரிய கேக் கூட இதில் வந்து வச்சுக்க முடியும். அந்த மாதிரி நல்ல பெரிய கேக் பாக்ஸாக தான் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து நீங்கள் சின்ன கேக்காக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குட்டியாக இந்த பாக்ஸே வந்து சின்னதாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐடியாவுக்கு சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு பின்னாடி சைட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் இழுத்துட்டு நான் அதை வந்து கட்டிக்கிறேன். ஓகே, நான் வந்து ரெட் கலர் சாட்டன் ரிப்பன் ஒட்டுறேன். என்கிட்ட ரெட் கலர் தான் இப்போதைக்கு இருந்துச்சு. கோல்டன் கலர் ஆர் வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி கட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து கட்டிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். 2 சைட்லேயும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு ஒர்க் முடிஞ்சிருச்சு. மேலே மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிற பாக்ஸில் வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிச்சு. தனித்தனியாக அசம்பிள் பண்ணோன்னா கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, பட் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காது. பட் இருக்கிற பாக்ஸ் வச்சு பண்ணனால தூக்கிட்டு இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதனால் இன்னொரு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு அதுலேயும் நான் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே முடிச்சு போடுறேன். ஓகே, அங்கேயும் வந்து கொஞ்சம் டிசைனிங்காக இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேக் பாக்ஸ் அந்த மெத்தட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும், மேலேயும் ஓப்பன் பண்ணணும். 2 ரிப்பனையும் அவுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, அந்த மாதிரி மெத்தட்க்கு நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறது மட்டும் 2 இடத்துலையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து ஒரு பெரிய பிக் கேக் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பெரிய கேக் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 1 by 1. இப்போ மேலே இருக்கிற ரிப்பனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் நடுவில் இருக்கிற ரிப்பனை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட கேக் கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து கேக் பாக்ஸ் தான். நான் அடிக்கடி கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லி வளரிடுறேன். கேக் பாக்ஸ் தான். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு பக்காவாக அந்த லைட் செட்டப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கேக்குக்கு கீழே நம்மளோட சாக்லேட்டை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சாக்லேட்டில் லைட் செட் பண்ண தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணும்போது லைட் செட்டப் எல்லாத்தையும் வந்து லைட் ஆன் பண்ணி நீங்கள் கொடுங்க. லைட் ஆன் பண்ணுறதுக்கு அப்புறமா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும், பட் நானே இப்போ வந்து மறந்துட்டேன் உள்ளுக்குள்ளே வந்து லைட்டை ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வேகமாக செஞ்சனால ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். எப்படி இருக்குது, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து அழகாக பண்ண முடியும். ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.